பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும். மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்கிறார், எஸ்தர், எந்த காலத்துல யூதர்களுக்கு விரோதமாய் ஒரு மிகப்பெரிய ஆபத்து, அத்தனை பேரையும் கொன்று குவிக்கும்படி ஆமான் என்கிற ஒரு பொல்லாத மனிதன் ஆலோசனை பண்ணியிருக்கிறான். இந்த நேரத்துல நீ மௌனமாய் இந்த ராஜ மேன்மையை அனுபவித்துக் கொண்டிருந்தா யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும். என் அன்பு தெய்வ பிள்ளையை, கர்த்தர் நம்மை மௌனமாய் இருப்பதற்காக தேர்ந்தெடுக்கவில்லை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், அவருக்காய் ஊழியம் செய்யணும், அவர் நாமத்தை அநேகருக்கு சொல்லணும். அதுக்கு தான் உங்களே என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்ம செய்யறோமா? நாம மௌனமா? நம்ம குடும்பம், நம்ம வேலை, நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதம், நம்ம குடும்ப ஆசீர்வாதம், இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தின் ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரும். கர்த்தர் உங்களை அழைத்த நோக்கம் என்ன? மௌனமா இருக்கிறதுக்கா இல்லை. நேரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவோட அன்பையும் சுவிசேஷத்தையும் மற்றவங்களுக்கு நீங்க சொல்ல கடனாளியா இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய கடனாளியா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை உருவாக்கின நோக்கம் அதுதான். நம்ம செய்யறோமா? என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் மனைவி, என் வீடு, நாங்க நல்லா இருந்தா போதும். சுயநலமா யோசித்து கொண்டிருக்கோம். தெய்வ பிள்ளைய, வருஷத்துடைய கடைசி நாட்கள்ல வந்துட்டோம். ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு சில மனிதர்களுக்காக இயேசுவின் அன்பை நான் சொல்லிடணும், ரட்சிப்பு குறித்து சொல்லிடணும், மனம் திரும்பல் குறித்து சொல்லிடணும். ஆண்டவர் வரும்போது அவருக்கு முன்னாடி வெறுங்கையோட நான் நிற்க கூடாது, நான் மௌனமா இருக்கிறேனே. எஸ்தர் ஒரு தீர்மானம் எடுத்தா. 3 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து ராஜாவுக்கு முன்பாய் போய் நின்ற பொழுது காரியம் மாறுதலாய் முடிந்தது. மரித்து போக வேண்டிய யூதர்கள் உயிரோடு இருந்தார்கள். அதற்கு காரணமாயிருந்தவன் மரித்து போனான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நாம் வாய் திறக்கும் போது, நாம் முழங்கால் படியிட்ட தேசத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் கதரும் பொழுது, கர்த்தர் நம் இடத்தில், நம் பட்டணத்தில், நம் தேசத்திலே ஒரு ரட்சிப்பை கட்டளிடுவார், ஒரு எழுப்புதலை கட்டளிடுவார், மனம் திரும்புதலை கட்டளிடுவார். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு முன்னாடி வெறுங்கையோடு நான் நிற்க மாட்டேன் உறுதியா இருக்கிறீங்களா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, நாங்க மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரையா. எங்கள் வாய்களை திறந்து நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, நம்முடைய நாமத்தை சொல்ல, அநேகரை கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பெற்ற ரட்சிப்பை, நாங்கள் பெற்ற மன்னிப்பை, இரக்கத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள கிருபை தாரும். என் வாய்களை விரிவாய் திறந்து என் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.